துபாயில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியன்ஸ் டிராபியை 3வது முறையாக வென்றது இந்திய அணி. 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் கோப்பையை முத்தமிட்டது இந்திய கிரிக்கெட் அணி. சாம்பியன்ஸ் டிராபியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்தை பழிதீர்த்தது இந்தியா. 2000ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு தோல்விக்கு தக்க பதிலடி கொடுத்தது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசிய ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், சுப்மன் கில் ஆகியோரும் சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்ட ரோஹித் சர்மாவுக்கு ஆட்ட நாயகன் விருது. நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திராவுக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டது. மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றிய இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. நாட்டுக்கு பெருமையை தேடித்தந்த இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. சூழலுக்கு ஏற்ப விளையாடி சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய அணியின் வெற்றி பயணம் தொடரட்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. சாம்பியன்ஸ் கோப்பையை இந்திய அணி வென்றதை தொடர்ந்து நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். வீதிகளில் இறங்கி பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆரவாரம். சென்னை மெரினா கடற்கரையில் பெரிய திரையில் இறுதிப் போட்டியை பார்த்து ரசித்த மக்கள் இந்திய அணியின் வெற்றியை ஆரவாரமாக கொண்டாடினர். அவங்க உலகம் முழுக்க பார்ப்பாங்க. இன்னமும் விழா உள்ளதான் இருக்கு. ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியன்ஸ் கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணி மைதானத்தில் விராட் கோலியை அனுஷ்கா சர்மா கட்டியணைத்து பாராட்டிய வீடியோ காட்சிகள் வைரல். மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றிய இந்திய அணி குஜராத்தில் இந்திய வீரர் அக்ஷர் பட்டேலின் குடும்பத்தினர் உற்சாக கொண்டாட்டம். சுப்மன் கில் அடித்த பந்தை அந்தரத்தில் பறந்து பிடித்த நியூசிலாந்து வீரர் கிளென் பிலிப்ஸ் கண்ணிமைக்கும் நேரத்தில் கேட்ச் பிடித்த வீடியோ வலைதளங்களில் வைரல். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 15வது முறையாக டாஸை இழந்தது இந்திய அணி. தொடர்ந்து அதிக டாஸ்களை இழந்த கேப்டன்கள் பட்டியலில் பிரையன் லாராவை சமன் செய்தார் ரோஹித் சர்மா. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் தொடரின் 2வது அமர்வு இன்று தொடக்கம். கூட்டத்தொடரில் வக்ஃப் வாரிய மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்.
நாடாளுமன்றத்தில் இன்று மணிப்பூர் வன்முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காங்கிரஸ் கட்சி திட்டம். மும்மொழிக் கொள்கை, இந்தி மொழி திணிப்பு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு. இரண்டு நாள் பயணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பையனூர் சிப்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள கோத்ரேஜ் ஆலையை இன்று காலை திறந்து வைக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவை துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. வரும் 12ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. சென்னையில் 194 பேருடன் வந்த விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையில் உராய்ந்து தீப்பொறி ஏற்பட்டதால் பரபரப்பு. அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் விசாரணைக்கு உத்தரவு. லண்டனில் சிம்பொனி இசை நிகழ்ச்சியில் ரசிகர்களை லயிக்க வைத்த இசைஞானி இளையராஜா. இன்று நாடு திரும்பும் இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்க முடிவு. திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் மாசிமக தேரோட்டத்தை ஒட்டி நாகை மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியும் திணிக்கப்படவில்லை என மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேட்டி. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்துமே அரசியலாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விஜய் கூறிய கருத்து உண்மைதான். இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்திற்கு உடன்படுவதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. அதனாலதான் தம்பி விஜய் நேரடியாகவே நேற்று சொல்லி இருக்கிறார். மகளிர் தின வாழ்த்து என்ன என்றால், மகளிர் பாதுகாப்புக்கு எதிரான இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும். மாசி மாத சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி ஆவணப்பதிவுகள் அதிகம் நடைபெறும் என்பதால் பதிவுத்துறை அறிவிப்பு. மயிலாடுதுறை அருகே இரட்டை கொலை நடந்த விவகாரம். பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 19 காவலர்கள் கூண்டோடு பணியிட மாற்றம். தாம்பரம் அடுத்த திருநீர்மலை அருகே குப்பை தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. புகைமண்டலம் காரணமாக சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல். சென்னை திருவொற்றியூரில் முதன்முறையாக நடைபெற்ற படகு போட்டி. 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு காதலியுடன் வந்த பெங்களூருவைச் சேர்ந்த இளைஞர் அடித்து கொலை. உடன் வந்த நண்பர்களை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் வலைவீச்சு. கேரள மாநிலம் இடுக்கி அருகே அடர்ந்த வனப்பகுதியில் அரசு பேருந்தை வழிமறித்த யானை.
1 மணி நேரத்திற்கு மேலாக வழிவிடாமல் நின்ற யானையால் பொதுமக்கள் அவதி. திருச்சி புத்தூர் அருகே பார்வை திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் பயின்று வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. படிப்பில் கவனம் செலுத்த முடியாத மன உளைச்சலில் மாணவி விபரீத முடிவு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்த விபத்து. பெண்கள், குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயம். கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி அருகே குடும்பத் தகராறில் மனைவியை கம்பியால் தாக்கிய கணவர். மனைவி உயிரிழந்ததாக நினைத்து போலீஸ் விசாரணைக்கு பயந்து கணவர் தூக்கிட்டு தற்கொலை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கோயில் உண்டியலை உடைத்து கொள்ளை முயற்சி. பணத்தை எடுக்க முடியாமல் உண்டியலை விட்டுச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமி கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மாசி தெப்பத் திருவிழா. பல்லக்கில் வருகை தந்த ரங்கநாத சுவாமியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபாடு. கரூர் அடுத்த வீரசோடிபாளையத்தில் சோடியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா. 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட கண்கவர் காட்சியை கண்டு ரசித்த பக்தர்கள். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் தவறுதலாக வேறு பேருந்தில் ஏறிய முதியவர். அரசு பேருந்து நடத்துனர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி கீழே இறக்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. தெலங்கானாவில் சுரங்க விபத்தில் சிக்கிய 8 தொழிலாளர்களில் ஒருவரின் உடல் மீட்பு. குர்பிரீத் சிங் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் குக்கி சமூகத்தினர் நடத்தும் போராட்டங்களால் நீடிக்கும் பதற்றம். பதற்றம் நிறைந்த பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. கனடாவின் புதிய பிரதமராக லிபரல் கட்சியின் தலைவர் மார்க் கார்னி தேர்வு. விரைவில் அந்நாட்டின் 24வது பிரதமராக பதவியேற்கிறார். அமெரிக்கா கைவிட்ட நிலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். டோனட்ஸ்க் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்ததாக தகவல். நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படம். படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் இன்று தொடங்குவதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.